அல்லேலூயா. கூடி வந்த யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துகள். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். சத்தமாக ஒரு வாசிக்கலாம். படிங்க. யாரிடம் கர்த்தர் சொல்லுகிறார்? ஆபிரகாம். ஏன் சொல்லுகிறார்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்கிறார்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 9, 10, 11. நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாரா அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு உற்பத்தி காலத்துல சாரா குமாரனை பெறுவாள். ஸ்திரீகளுக்கு வழிபாடு அவர்களுக்கு நின்று போயிட்டு கர்த்தர் சொல்கிறார், கேட்டுக்கொண்டிருந்தாள். கேட்ட உடனே பாருங்க, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு அவை கர்த்தர் சொல்வதை அவை கேட்டுக்கொண்டிருந்தாள். கேட்ட உடனே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். பாருங்க, இங்க கர்த்தர் சொல்லுகிறார், சாரா ஒரு உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரன் பெறுவார். இது யார் சொல்றான்? ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்லி கேட்டிருக்கிறாரு. அப்போ பின்புறமாக சாராள் இதை கேட்டு கொண்டிருக்கிறாள். கேட்ட உடனே அவளுக்கு என்ன ஆகுது? தன் உள்ளத்துல என்ன ஆகுது அவளுக்கு? உடனே தன் உள்ளத்துல என்னன்றா? சிரிக்கிறா. சிரிச்சு என்ன பண்றான்னா, நான் கிழவியுமா இருக்கிறேன், என் ஆண்டவர் வயது முதிர்ந்தவருமா இருக்கிறாரு, எங்களுக்கு எப்படி இந்த பிள்ளை பிறக்கும் அப்படின்னு அவ தன் இதயத்திலே சொல்லிக்கொண்டு சிரிச்சு கொண்டிருக்கிறார். இல்லையா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். பாருங்க, இங்க பிள்ளை பிறக்க முடியுமோ என்று தன் உள்ளத்துல சிரிச்சு சொன்னத கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் கிழவியும் முதிர்வதமா இருக்கிறேன், நான் பிள்ளை பிறப்பு மெய்யா என்று ஏன் நீ சொல்வானே? கர்த்தர் கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவன் வயது எப்படி இருக்குது? கிழவியுமா இருக்கிறாங்க. அவன் ஆபிரகாம் முதிர் வயதுனாங்க. நாங்க எப்படி பிள்ளை பிறக்க முடியும் என்று நீ சொல்வானா? ஏன் அப்படி சொல்ற? நீ கிழவி வயதா இருக்கிற, உன் ஆண்டவர் உன்னுடைய புருஷர் முதிர்ந்த வயதா இருக்கிறனால நினைச்சிட்டு நீ ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உண்மையிலேயே இது நடக்குமா? இது நடக்காதா? நாங்க முதிர்வதமா இருக்கிறேமே, நாங்க வயது சென்றவா இருக்கிறோமே, இது எப்படி எங்களுக்கு சாத்தியமாகும்? இது நடக்குமா என்று தன் காரியம் ஆகுமா? இந்த காரியம் நடக்குமா? முடியாத ஒன்று நடக்குமா? இது நடக்காதே, முடியுமா என்று அப்படின்னா அதற்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அவருடைய 14வது வசனம். பாருங்க, இதுக்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் கூடாத உண்டு
கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணு இருக்குதா? அவங்களுடைய சரீரத்துல சூழ்நிலை பார்த்தா நடக்கவே நடக்காது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத ஏதாவது காரியம் இருக்குதாப்பா? ஆபிரகாம் கேட்கிறாரு. ஆபிரகாமே, நீ உன்னோட சரீரத்தையும் உன்னோட இதை வச்சு பார்த்துட்டு இருக்கிற, ஆனா கர்த்தராகிய நான் ஆகாத காரியம் ஒண்ணு உண்டோ? சரி, அப்ப சாராளுக்கு கிழவியும் ஆபிரகாம் முதிர்ந்த வயதுமா இருக்கிறன்னா அப்ப அவங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16. அடுத்தது இதுவரைக்கும் சும்மா இருந்த ஆபிரகாம் சாராள் பத்தி சொன்ன உடனே அவனுக்கு ஒரு ஆச்சரியமாவும் இருக்குது, சிரிப்பாவும் இருக்குது. என்ன காரணம்? நான் சாராளை ஆசீர்வதிப்பேன், அவளால உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்ன உடனே அவன் உடனே யோசிக்கிறான், இது எப்படி? அடுத்தது படிங்க, 14 படிங்க. பாருங்க, இது சொன்ன இருங்க, நான் சாராளை ஆசீர்வதிப்பேன், அவளாலே உனக்கு ஒரு குமாரன் சொன்ன உடனே ஆப்பிளோட மைண்ட்ல வருது, ஆண்டவரே அவ கிளவி, நானும் இருக்கிறேன். அடுத்தது படிங்க, 14 படிங்க. நகைத்தனது சிரிச்சு அப்படியே சும்மா அவனே கேள்வி சிரிக்கிறான், உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிறான். சிரிச்சு பாருங்க, அவனுக்கு எவ்வளவு வயசு? 100 வயசு. சாராள் சொல்றான், நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிது வயது. அப்ப முதிர்ந்த வயது. அப்ப ஆபிரகாம் எவ்வளவு வயசு? 100 வயசு அப்படிங்கிறான். அவன் சொல்லிக்கிறான், 100 வயது எனக்கு பிள்ளை பிறகுமோ? சாராள் எவ்வளவு வயசுங்க? 90 வயசு. பிள்ளை பிறகுமோ தன் இதயத்திலே சொல்லிக் கொண்டு. பாருங்க, அப்போ கர்த்தர் இங்க சொல்லுகிறார், அவளாலே உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். ஆனா சூழ்நிலை பார்க்கும்போது அது சாத்தியமே இல்லை. ஏன்னா ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. இயற்கையான மருத்துவ ரீதியாக இது நடக்கவே நடக்காது. நடக்காத ஒண்ண கர்த்தர் நடக்குன்னு சொன்னதுனால அவன் என்ன பண்ணா, கீழே குமிஞ்சு சிரிக்கிறான். ஆண்டவரே, இது நடக்காத ஆண்டவரே, இது எப்படி எங்களை சொல்றீங்களே? அவனே கீழே சிரிச்சு 100 வயசா இருக்கிறான், எனக்கும் 90 வயசா இருக்கிற அவளுக்கு எப்படி ஆண்டவரே பிள்ளை பிறக்கும் அப்படின்னு தன் உள்ளத்துல அவன் சிரிச்சு அவன் சொல்லி கொண்டு இருக்கிறான். இல்லையா? இது இயற்கையிலேயே நடக்காது. சிரிப்பானா அடக்க முடியல. இயற்கை நடக்காத ஒண்ணு நடக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு அவன் என்ன பண்றான், அவனே சிரிச்சுக்கிறான். அப்படியே முடியும் நீங்க சொல்லிட்டு அவனே சிரிச்சுக்கிறான். பாருங்க, ஆபிரகாம் சாராளுக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும் அவங்களுக்கு? தன் சரீரம் இப்படியா இருக்கிறது, எங்களுக்கு வயது சென்றாயிடுச்சு, இனி எங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இருக்காது, இனி எங்களுக்கு குமாரன் எங்களுக்கு பிறப்பதற்கு சாத்தியமே இல்லை. உடல் ரீதியாகவும் நல்லா தெரியும் அவங்களுக்கு, இது கூடாத காரியம். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு குமாரன் பிறக்கும் சொல்றாரு, இது கூடாத காரியம் அப்படின்னு இவனே சொல்றான். இது கூடாத காரியம். கர்த்தர் சொல்லுகிறார், இது கூடாத காரியம் தான். இயற்கையாவே இது கூடாதுதான். இயற்கையாவே இது கூடாதுதான். ஆனால் கர்த்தரால ஆகாத காரியம் உண்டோ அப்படிங்கிற. நல்ல கவனிங்க, இயற்கையாவே இது கூடாத காரியம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால ஆகாத காரியம் உண்டோ. இது கேட்ட உடனே ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு ஆண்டவரே, உனக்கு குமாரன் பிறப்பும், நான் சாராளை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா அவன் என்ன மழுப்பிட்டு இருந்தான். ஆண்டவர் எனக்கு 100 வயசு, சாராளுக்கு 90, எப்படி ஆண்டவர் அப்படி இப்படி புலம்பிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அப்படியே வாரி போட்டுச்சு. அப்போ கர்த்தரால் செய்ய முடிய காரியம் எதுவுமே இல்லைல்ல, அப்ப இதுவும் கூடுமுல அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்?
ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18, 19. ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18, 19 வசனம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானவரை நம்புகிறதற்கு விடுவிடாமல் இருந்தோம். பாருங்க, நம்பிக்கையோடு விசுவாசித்தான். பாருங்க, அவன் அநேக ஜனங்களுக்கு என்ன ஆகுவான்? தகப்பனாவான். உன் சந்ததி இப்படியா பெரும் சொல்லி நம்புறதுக்கு ஏதுமே இல்லை. ஏன்னா அவனுக்கு வயசு 100, சாராளுக்கு 90. நம்ப முடியாத ஒண்ணு இருந்தும் விசுவாசத்திலே பாருங்க, பாருங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இது நடக்காது, முடியாத காரியம். ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? கர்த்தரால ஆகாத காரியம் உண்டோ? அது சொன்ன உடனே ஆபிரகாம் பாருங்க, அது என்ன இருந்தான்? தன் சரீரம் செத்து போனதையும் கர்ப்பம் விழுந்து போனதையும் அது என்ன இருந்தான்? ஒரு குறையவே நினைக்கல. ஏன்? கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தரால செய்யாத காரியம் ஒன்றுமில்ல. கர்த்தரால் ஆகாத காரியம் எதெல்லாம் ஆகாதோ கர்த்தர் ஆக பண்ணுவார். இல்லையா? ரோமர் 4ஆம் அதிகாரம் 20, 21. கர்த்தரிங்க சொல்லிக்கிறாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்போதை காலத்தில் உனக்கு குமாரனை கொடுப்பேன், அவன் இருப்பான்னு சொன்னான். அதே வாக்குத்தத்தமாக அவன் என்ன எண்ணினான். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிற என்று சந்தேகப்படாமல் நிச்சயமாகவே நம்பி கர்த்தரை விசுவாசித்தான். இல்லையா? ஏன் அவனுக்கு அப்போ ஒரு விசுவாசம் வந்துச்சுன்னா, கர்த்தரை கேரண்டி கொடுக்கிறாரு. நம்ம வாங்குற டிவிக்கு, கிரைண்டருக்கு, மிக்சிக்கு, ஃப்ரிட்ஜுக்கு எல்லாம் எத்தனை வருஷம் கேரண்டி? 1.5 வருஷம், 1 வருஷம். அதுக்கப்புறம் அவனே கேரண்டி இல்லை. அவன் புது கேரண்டி அவ்வளவுதான். அதுக்கு மேல போய் கேட்டோம்னா முடிஞ்சு வச்சுக்கான்டுவான், தூக்கி குப்பைக்கு போட வேண்டியதான். ஆனா இங்க கர்த்தர் பாருங்க கேரண்டி கொடுக்கிறாரு. சாராவால உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், இது நிச்சயம், என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, இது நடக்குன்னு கேரண்டி கொடுக்கிறாரு. அந்த கேரண்டி கொடுத்ததுனால அவன் என்ன பண்றான்? வாக்குத்தத்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தை மாறாதவர், அப்படியே செய்வார் என்று எண்ணி, இரண்டாவது சந்தேகப்படாமல் நம்பி கர்த்தரை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தின்படியே கர்த்தர் சொன்னபடியே சாராள் ஒரு குமாரனை பெற்றார். இல்லையா? பாருங்க, நம்புவதற்கு ஏதுவாய் இல்லாத இருந்தும் அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அநேக ஜாதிகளுக்கு அவன் என்ன பண்ணான்? தகப்பன். அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். 37 37 பாருங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது யார் சொன்ன? கேப்ரியேல் தூதன் மரியாதைக்கு சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தொடர்ந்து 38வது வசனம். இதோ போதும், உம்முதே வார்த்தையின்படி எனக்கு ஆக்கடவுது என்றார். அப்ப என்ன ஆக்கடவுது என்று அவர் சொல்லி இருப்பான் தேவதூதன்ட்ட. தேவதூதன்ட்ட உமது வார்த்தையின்படியே உனக்கு ஆக்கடவுது என்று என்ன சொல்லியிருப்பா? தேவதூதன் கேப்ரியேல் மரியாதை இடத்துல அவன் என்ன சொல்லி இருப்பான்? மரியாள் யோசேப்புக்கு நிச்சயம் பண்ணின போது இதற்கு பின்பு கேப்ரியேல் தூதன் மரியாதத்துல 31வது வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 31வது வசனம்.
இதை கேட்டவன்னு அவன் அப்படி சாக்காரான். இங்க பாருங்க, நிச்சயம் அணைக்கப்பட்ட ஒரு பெண்ணிடத்துல போய் திடீர்னு ஒரு தூதன் போய் நீ ஒரு கர்ப்பவதி ஆகுன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே சாக்காயிரும். 34 படிங்க. அதுக்கு மரியாள் பாரு கேள்வி கேட்கிறான், இது எப்படி ஆகும்? தொடர்ந்து புருஷனே அறியேன் என்றான். இது அப்பாட் வேறு விஷயம். நிச்சயம் தான் பண்ணிக்கிறாங்க, திருமணம் ஆகல, புருஷனை அறியன், ஆனாலும் நீ கர்ப்பவதி ஆவாய் என்று எப்படி சொல்ல முடியும்? இது இயற்கைக்கு மாறான ஒரு காரியமாச்சே. புருஷனை அறியாத ஒரு பெண் எப்படி கர்ப்பமாக முடியும்? அத சொல்றேன், எப்படி சாத்தியம்? இப்படி ஒரு கேட்டுக்கலாம். நான் நினைக்கிறேன் தேவதூன்னு, அட முட்டாளே, நான் புருஷனை அறியாம இருக்கிறேன், நீ வாட்டுக்கு ஒரு கன்னி பெண்ணை பார்த்து நீ எப்படி கர்ப்பம் தரிப்ப என்று சொல்லலாம். நம்பருக்கு ஏதுமே இல்லை. அவளை கேட்கிறா, இது எப்படி சாத்தியமாகும்? நான் புருஷனை அறியனே. ஆமா, அதுக்கு தேவதூதன் சொல்றா, இது நான் சொல்லி நம்பல, நான் சொல்லி நம்ப மாட்டேல, நம்ப மாட்டேன் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் தேவதூதன் சொல்றான், லூக்கா 1ஆம் அதிகாரம் 36வது வசனம் பாருங்க. இதோ உனத்தால் ஆகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை படிக்குங்க. பாரு, எலிசபெத்து நெருங்கிய இனத்தால் மரியா, 2 பேருமே யாரு? ரொம்ப சொந்தம். அப்போ அந்த எலிசபெத்து முதிர்ந்த வயதுன்னு ஏற்கனவே யாருக்கு தெரியும்? மரியாளுக்கு தெரியும். என் ஜனத்துல ஒருத்த எலிசபெத் ஒருத்தருக்கிறான், அவளுக்கு ரொம்ப வயசு சென்று போச்சு, அவளுக்கு பிள்ளையே இல்லையே. மரியாதை நினைச்சிருப்பான், அவ்வளவுதான், அவளுக்கு வயசாகி போச்சு, இனி எதுக்கு அவளுக்கு குழந்தை பிறக்காத தெரியல அப்படின்னு அவளை நினைச்சிருப்பான். அதையே தேவதூதன் உன் இனத்தாளாகிய எலிசபெத்து ஒரு குமாரனை, தன் முதிர் வயதிலே ஒரு குமாரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அவளுக்கு இது 6வது மாசம். 36 சொல்றான், 6வது மாசம் சொல்லி முடிச்ச உடனே தேவதூதன் 37 சொல்றான். சொல்ல படிங்க, 37 படிங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. தன் முதிர் வயதிலே கூட தேவன் ஒரு குமாரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அது அவளுக்கு 6வது மாசம் என்று மரியாளுக்கு சொன்ன உடனே மரியாதை யோசனை பார்க்கிறான், இது கூடாத காரியமாச்சு. என் இனத்தால் ஆகிய எலிசபெத் மிகவும் வயது முதிர்ந்தவள், அவருக்கு எல்லாமே பிள்ளைபாடு எல்லாமே எதுவுமே இல்லை, வழிபாடு நின்று போயிருக்கும், எல்லாமே கர்ப்பம் எல்லாம் செத்து போயிருக்கும், அவளுக்கு ஒரு குமாரன் கர்ப்பம் தரித்திருக்கிறாளா என்று ஆச்சரியப்படும் போது தேவதூதன் சொல்லுகிறான், கேப்ரியல், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இல்லையா? கூடாத காரியத்தை கூடு வைக்கும்படியாக தான் தேவன் இருக்கிறார். இல்லையா? இந்த 36வது வசனத்துல இப்படி சொல்லும் போது தேவன் சொல்லுகிறார், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். அதுக்கப்புறம் தான் சொல்ற 38 படிங்க. இப்ப புரிஞ்சுதா ஏன் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் மரியாதை சொன்ன தெரியுமா? இந்த வார்த்தை தான், நீ ஒரு கர்ப்பவதி ஆவாய், ஒரு குமாரனை பெறுவாய். அது எப்படி சாத்தியமாகுனா, உன் இனத்தாளாக எலிசபெத்துக்கு கர்ப்பம் தரிக்கும் போது, அதுவே தேவனால கூடும் போது நீயும் கர்ப்பம் தரித்திருப்பது தேவனால கூடும். ஆண்டவரே, நான் உனக்கு அம்படி அடிமை, வாக்கின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். பாருங்க, அப்ப தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. செத்து போன கர்ப்பத்தை கர்த்தர் என்ன திரும்பமாக உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. அங்கே ஆபிரகாமுக்கு 100 வயதும் சாராளுக்கு 90 வயதும் இருக்கும் போது இயற்கைக்கு மாறாக நடக்கக்கூடாத ஒரு காரியம் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இங்கே மரியாதை இடத்துல தேவன் சொல்லுகிறான், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கர்த்தரால் எதையுமே செய்ய முடியும்னு சொல்லுகிறார் இல்லையா? நான் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னால் எதையுமே செய்ய முடியும், நான் சர்வத்தையும் செய்ய கர்த்தரால கூடும் சொல்றார் இல்லையா? இப்போ கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். எங்க கொக்கி போட்டு மாட்டுறீங்க? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்க. எரேமியா 32ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். எரேமியா 32ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அல்லையோனிங்க என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இது பயங்கரமா இருக்குல்ல? உங்களை பார்த்தா கேட்கிறாரு கர்த்தர், உங்களை பார்த்தா கேட்கிறாரு, என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்கா? உங்களை பார்த்தா கேட்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை வருஷமா தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. என் தலையெழுத்து மாறவே மாட்டேங்குது, கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. டாக்டர் சொல்லிட்டாரு, ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு, எல்லாம் பார்த்து அவர் சொல்றாரு அவ்வளவுதான் அப்படின்னு அவர் சொல்ல முடியும். அவ்வளவுதாங்க, எல்லாம் பார்த்தாச்சு, ரிப்போர்ட்ல ஒண்ணுமே இல்ல, மூளை இல்ல, கண் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு. ஸ்கேன் போட்டு பார்த்து ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. டாக்டர் சொல்லலாம் ரிப்போர்ட் பார்த்து என்னால முடியாது. டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லலாம் என்னால இது முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார் என்னால முடியும். அல்லேலூயா. படைத்தவர் சொல்றாரு என்னால முடியும், டாக்டர்னால முடியாதுதான். ட்ரீட்மெண்ட்டுக்கு வழி இல்லை, என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, சரீரத்தை பார்த்துட்டு, அவனோட சூழ்நிலையை பார்த்துட்டு எலும்பு தோலுமா இருக்கிறான், இனியும் பொழைக்க மாட்டானே டாக்டர் சொல்லிடுவாரு. ஆனா கர்த்தர் அப்படி சொல்ல மாட்டாரு. என்னால முடியும், என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ கேக்குறாரு. தேவனால எல்லாம் கூடுன்னு சொல்றாரு. கர்த்தரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, டாக்டர் என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க, மனுஷன் என்ன வேணா சொல்லிட்டு போறான், உங்களுக்கு நடக்காது, உங்களுக்கு நடக்கவே நடக்காது, நீ என்ன பாவம் பண்ணியோ, பாப்பா என்ன பாவம் பண்ணாங்களோ, நீ இப்படித்தான் வருஷமெல்லாம் இருக்க போற, நீ மேல வர மாட்ட, முன்னேற மாட்ட, மனுஷன் சொல்லலாம். கர்த்தர் அதை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, கணவன் மனைவி பிள்ளைகள் பல வருஷமா ரட்சிப்பு இல்ல, திரும்பவே மாட்டிக்கிறாங்க. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், என் பலத்தால பண்ணி பார்த்தேன், என்னால முடியவே இல்லை. மத்திய 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்திய 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனுஷனால கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். குடும்பத்துல கணவன் மனைவி லட்சிப்பு எல்லாம் இருக்கிறார்களா? கர்த்தர் சொல்ற உங்களால முடியவே முடியாது. மனுஷனால முடியாது, நீங்க என்ன முட்டி மோதினாலும் முடியாது. ஆனா கர்த்தர் சொல்கிறார் தேவனால கூடும். அல்லேலூயா. தேவனால கூடும். இது வரைக்கும் நடக்க அதிசயமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். விசுவாசிகள் சொல்லாமா? அல்லேலூயா. இது வரைக்கும் வாழ்க்கையில எத்தனையோ வருஷங்கள் காத்திருக்கிறேன், பொறுமையா இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கல அப்படின்னு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர்னால சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அதிசயமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். என்னால செய்ய முடிய அதிசயமான காரியம் உண்டோ? உங்களை பார்த்தா கேட்கிறாரு, என்னால முடியாதா?
100 வயசு 90 வயசு ஆபிரகாமுக்கு நான் பிள்ளை கொடுத்தேன், எலிசபெத்துக்கு நான் பிள்ளை கொடுத்தேன், ஒரு கன்னி மழைக்கு நான் கர்ப்பவதி ஆக்கினேன். இதெல்லாம் இயற்கை அப்பாற்பட்ட காரியங்கள் நான் செய்த போதிலும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும்னு சொல்கிறார் இல்லையா? ஆமேன். ஆமா, மனுஷனால கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். ஆமேன். இல்லையா? மரித்து 4 நாள் ஆன லாசருவை எழுப்பின கர்த்தர், செத்து போனவங்களுடைய ஆசீர்வாதம், செத்து போய் இருக்கிற உங்களுக்கு சரீரத்தோட சுகபல் எல்லாத்தையும் கர்த்தர் அதிசயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமேன். ஆமா, உங்களுக்கு வர வேண்டியதான எல்லா பங்கு, வர வேண்டிய சொத்து, அது எதுவா இருந்தாலும் சரி கர்த்தர் அது அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இத்தனை வருஷமா நான் காத்திருக்கிறேன். ஆபிரகாம் வயசு 100 வயசு, கர்த்தர் அவனை அழைக்கும் போது 75 வயசு. அப்ப 75 வயசுல இருந்து 100 வயசு 25 வயசு வரைக்கும் அவனுக்கு என்னவன பிள்ளையே இல்லை. உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கல, எத்தனை வருஷமாச்சு, எத்தனை நாட்கள் ஆச்சு, இனி இருக்கிற நாட்கள் எத்தனையோ, அத்தனை நாட்களிலும் செய்ய முடியாத அதிசயம் அற்புதமான காரியத்தை இந்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமேன். உங்களுக்கு எது வல்லையோ கர்த்தர் அதை வரவழைப்பார். ஆமேன். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு குடும்பத்துல அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம். சங்கீதம் 138 சங்கீதம், சங்கீதம் 138 அதனுடைய 8வது வசனம். வார்த்தை, கர்த்தர் எனக்காக யாரும் செய்ய முடிப்பார். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? எனக்காக கர்த்தர் எதையும் செய்வார். இல்லையா? வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு? 32ஆம் அதிகாரம் 27 சொன்னாரு, என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்டோ? அதிசயமான காரியத்தை அவரால் செய்யக்கூடும். நம்ம என்ன பண்ணணும்? எனக்காக யாரும் செய்ய முடிப்பார். அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? ஆபிரகாம் பாரு, சந்தேகப்படாமல் நிச்சயமாக நம்பி அவரை விசுவாசித்தான், விசுவாசத்தில் அவன் பலவானானான். நீங்க கர்த்தரை சந்தேகப்படாமல் நிச்சயமாகவே நம்பி அவரை விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் அதிசயமான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. ஆமா, இந்த நாளை கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இதுவரைக்கும் எதெல்லாம் உங்க வாழ்க்கை நடக்காம இருக்குதோ, யார் எனக்கு இதெல்லாம் செய்ய போறாங்க, என் மனுஷன் செய்ய மாட்டேன், குடும்ப உறவு செய்ய மாட்டாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க, உங்களுக்காக சேர ஒத்துரைக்கிறார் கர்த்தர். உங்களுக்காகவே, உங்களுக்காக யாரும் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே, உங்க வாழ்க்கையிலே, எல்லாவற்றிலும் கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். அதற்கு நாம் அவரை சந்தேகப்படாமல், கொடுத்த வார்த்தையை அவர் செய்து முடிப்பார் என்று சந்தேகப்படாமல் நிச்சயமாகவே அவரை நம்பி நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வார். இல்லையா? ஆமென். எல்லாரும் நினைக்கலாம்.